ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்றது வழக்கம். சங்கராந்தி அப்படின்னா மாற்றம், டிரான்சிஷன் அப்படின்னு அர்த்தம். சூரியன் ஒவ்வொரு ராசிக்கும் மாறுவது சங்கராந்தி. ஸோ 12 ராசிகள், 12 சங்கராந்தி. அதில் முக்கியமானது மகர சங்கராந்தி. மகர ராசிக்கு சூரியன் இடம்பெயர்தல். உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். தை, மாசி, பங்குனி, அழகா சித்திரை, வைகாசி, ஆனி, இந்த 6 உத்தராயண புண்ணிய காலம். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, அழகா தட்சிணாயனம். இந்த உத்தராயண புண்ணிய காலம்ன்றது ரொம்ப விசேஷமான நாள். இதில் பல ஊர்களில் கொண்டாடுவா. தமிழ்நாட்டில் அதுக்கு பொங்கல் அப்படின்னு பேர். அழகா அறுவடை செய்த நெல் அதை கொண்டு சூரியனை உபாசனை பண்ணி, சூரிய பூஜை பண்ணி, அழகா பொங்கல் வச்சு, வீடெல்லாம் வெள்ளை அடித்து, போகி அன்னைக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வெள்ளை அடிச்சுட்டு, அழகாக வீடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, வீட்டில் தேவையில்லாதெல்லாம் எடுத்து வச்சு அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, பொங்கல் அன்னைக்கு அழகாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து புது ஆடையெல்லாம் உடுத்திண்டு அந்த அறுவடையை கொண்டாடி கோவில்களுக்கு போகிறது, பெரியவர்களிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கிறது, சூரிய தேவனை கொண்டாடுறது, இப்படி எல்லாம் வழக்கம். ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவேன்னா, அழகாக இந்த மார்கழி முடியறது, தை ஆரம்பமாகிறது. உத்தராயணம், தட்சிணாயனம். சூரியன் நார்த் ஈஸ்ட் அப்படி வருவார், அதுதான் உத்தராயணம். சவுத் ஈஸ்டாக வர்றது தட்சிணாயனம். சூரியன் எக்ஸாக்டாக ஈஸ்ட்லேருந்து வரமாட்டார், அப்படி ஆங்கிளில் தான் வருவார். ஸோ ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரியனுடைய அழகான ட்ராவல், அப்புறமா இயற்கையில் உண்டாகக்கூடிய டிரான்சிஷன், அழகாக எல்லாத்தையும் கொண்டாடுறது தான் இந்த மகர சங்கராந்தி, தைப்பொங்கல் திருவிழா. அப்படி அழகாக பொங்கும், பொங்கல் அப்படின்னு குழவை போட்டு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறது. அதில் அந்த பொங்க பானையிலிருந்து அந்த பொங்கி எந்த பக்கம் வெளியேறுதுன்னு பார்ப்பார்கள். கிழக்கா, மேற்கா, வடக்கா, தெற்கா, அதற்கேற்ற மாதிரி பலன்கள்லாம் உண்டு. அதான் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த பொங்கல் பண்டிகை. மகர சங்கராந்தி, அழகாக பட்டமெல்லாம் விடுவார்கள். அதனால் இது ஒரு அழகான நாள். இயற்கைக்கு நன்றி சொல்கிறது, கடவுளுக்கு நன்றி சொல்கிறது, நம்மளை ரெஜுவனேட் பண்ணிக்கிறதுக்கும், நாம் திரும்பியும் நம்மளை, ஏன்னா வாழ்க்கையில் எப்பொழுதுமே சில சமயங்களில் ஒரு டல் ஆகிடுவோம், ஒரு என்னடா இதுன்னு தோணும், சமயத்தில் ஒரு குழப்பமாக இருப்போம். இதிலிருந்து மீண்டு வெளியில் திரும்பியும் புதுசாக நம்மளை சரி பண்ணிக்க தொடங்கக்கூடிய அழகான நாள் இந்த தைப்பொங்கல். ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதனால் கட்டாயம் கொண்டாடுங்கோ, அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்கோ, அழகாக அந்த வயல்வெளிகள், அந்த சாப்பாடு, அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுங்கோ. உலகத்தில் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுங்கோ, சந்தோஷத்தை வாங்கிக்கோங்கோ, இயற்கையை கொண்டாடுங்கோ, இயற்கையை மதிக்க கற்றுக்கணும், இயற்கையோட நன்றியோடு இருக்கணும், அது முக்கியம். எல்லாட்டையும் பி கிரேட்ஃபுல். இதுதான் நம்ம தைப்பொங்கலுடைய அழகான விஷயங்கள். ஒரு மகர சங்கராந்தி அன்னைக்கு தான் நிமாயி அப்படின்னு சொல்லக்கூடிய கௌர்ஹரி அப்படின்னு சொல்லும்படியான நம்முடைய அழகான ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, அவர் 24 வயசில் சந்நியாசம் வாங்கினது ஒரு மகர சங்கராந்தி அன்னைக்கு தான். வெஸ்ட் பெங்காலில் கட்வா அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவர் சந்நியாசம் வாங்கிட்டார்.
ஸோ நமக்கு சைத்தன்ய மகாபிரபு கிடைச்ச நாள் இந்த மகர சங்கராந்தி தினம். எல்லாரும் நன்னா இருங்கோ, சந்தோஷமாக இருங்கோ, கொண்டாடுங்கோ, நன்றியோடு இருங்கோ, ஆனந்தமாக சூரியனை நித்தியம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ, சூரியனுக்கு நன்றி சொல்லுங்கோ, இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கோ. என்ஜாய் யுவர் டே. சரியா? ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் பொங்கல் ஆசீர்வாதங்கள். ராதே கிருஷ்ணா.